ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகிழங்கு குழம்பு எப்படி இருக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெரிய வெங்காயம் நான் நீள் வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கடுத்து கருவேப்பிலை, அதையும் நான் 2 இனுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து ஊற்றிடணும். அப்போ தான் குழம்பு குழுன்னு கிடைக்கும். அது நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற தண்ணிக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த குழம்புக்காக தேங்காய் தூள், உருண்டு மல்லி, கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பொடி, இது 3ஐயும் மிக்ஸி சாரில் சேர்த்து வதக்கி விட்ற வேண்டியதுதான். வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், அது வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல அதோட சேர்த்து விட்ருங்க. அதுக்கடுத்து சிறுகிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தோலை நல்லா சீவி, நீங்கள் சீவனாலும் சீவுங்க, உரசி எடுத்தாலும் வந்துடும் தோல். அதுக்கடுத்து என்ன செய்யணும், நல்லா வதக்கி விட்டுட்டு மசால் பொடி இருக்குல்ல, அது சிறுகிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமே சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஒட்டி கிடைக்கும். சிறுகிழங்கோட ஒட்டி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வெந்தது இறக்கிடுங்க.